வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பாட்டியை பார்த்தது சாமுடி சரி அவங்க கத்திட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் என் வீட்டுக்குள்ளேயே நுழைவ அப்படின்னு சொல்ல, ஓஹோ இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு தைரியம் வேறு வேணுமா? இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு எல்லா உரிமை இருக்குது. என்ன உரிமை இருக்குது உனக்கு அப்படி உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி கேட்குறாங்க. என் பையன் இருக்கான், என் பேத்திகள்லாம் இருக்காங்க, நான் வரலாம் அப்படின்னு சொன்னதுமே உன் மூஞ்சியில் முழிக்கிறத பாவோன்னு நினைக்கிறேன். உன் மூஞ்சியை பார்த்தாலே நீயும் உன் புருஷனும் எங்களுக்கு பண்ண அந்த நம்பிக்கை துரோகம் தான் வந்துட்டு மனசு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கு. நீ வந்துட்டு பண்ண காரியத்தினால என் அம்மா என் தங்கச்சின்னு யாருமே இப்போ உசுரோடு இல்லை. இந்த உசுரெலாம் உன்னால் திருப்பி கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு சாமுடி சரி, தெரியாமல் ஏதோ தப்பு நடந்துருச்சு, ஆனால் நீ அதையே இன்னும் நீ பிடிச்சி தொங்கிட்டு இருக்க பார்த்தியா, அதுதான் தப்பு. எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் தவறு செய்கிறவங்க தான். அதுக்காக அந்த தவறையே வச்சுட்டு இருந்தோம்னா அடுத்து மாறுதல் எப்போ பிறக்கும்? ஏன் வந்துட்டு எங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்க? ஏதோ நாங்கள் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ நாள் தான் நாங்கள் தண்டனை அனுபவிக்கிறது? இவங்க அப்பா வந்துட்டு எப்படியெல்லாம் அழுதுட்டு கிடக்காரு தெரியுமா? அவர் ஒரு நாள் கூட மனசார நிம்மதியாக கஞ்சி குடிச்சது கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ தான். நீயே எடுத்துக்கோ. உன் பிள்ளைகளை ஒரு 2 நாள் பார்க்கலாட்டி உன் மனசு எவ்வளோ துடிக்கும். ஆனால் 25 வருஷமாக என் பிள்ளைய வந்துட்டு என்னை பார்க்க விடாமல் பிரித்து வச்சிருக்கியே, அப்போ என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், நாங்கள் எவ்வளோ வந்துட்டு பாடுபட்டிருப்போம், அதெல்லாம் நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்ல, உங்கள் பிள்ளை என்ன இங்கே உசுரோடு தானே இருக்காரு, ஒன்று செத்து போலையே அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு பார்க்க, ஆனால் என்னோட அம்மாவும் தங்கச்சியும் செத்து போயிட்டாங்கல்ல, அந்த உசுரை திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்ல, சாமுடி சரி என்ன இது இப்படியெல்லாம் அபசகுணமாக பேசிகிட்டு இருக்க, என்னதான் கோவம் இருந்தால் புருஷனை எப்படித்தான் நீ பேசுவியா? நீ இன்னும் எவ்வளோ நாள் நீ கோவமாகவே இப்படி இருக்க போகிற சொல்லு. 2 குடும்பமும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா சாமுடி சரி? எங்கள் காலம் கடைசி காலம் ஆயிடுச்சு, இனிமேலாவது நாங்கள் வந்துட்டு பேரம்பேத்திகளை பார்க்கணுன்னு ஆசைப்பட மாட்டோமா? ஏன் இப்படி இருக்க? உன்னோட சுயநலத்துக்காக அந்த பிள்ளைங்க மனசில் எதுக்கு நெஞ்சை வந்துட்டு நீ விதைச்சிக்கிட்டு இருக்க? அவங்க ஆசைப்பட மாட்டாங்களா? அப்பா வீட்டாளுக்கு எப்படி இருப்பாங்களோ, தாத்தா பாட்டி கூட பேசணும் பழகணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட மாட்டாங்களா? ஆனால் உன்னோட எண்ணத்துக்காக மட்டும் நீ அவங்கள நீ பிரித்து வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, அவங்களா அப்படி ஒன்றும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, வெளிப்படையே சொல்ல மாட்டாங்க சாமுடி சரி, மனசுக்குள்ளே தான் நினைப்பாங்க. உன்னோட ஆசைக்காக நீ அவங்க ஆசையும் வந்துட்டு நீ புதைச்சி வைக்கிற அப்படின்னு சொல்ல, என் பிள்ளைங்க எப்போவுமே நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க. இங்கே பாரு, உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை, ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிட்ட வந்துட்டு என்னமாம்மா இதெல்லாம் உங்கள் பிளான் தானா? பாட்டு இவ்வளோ தைரியமாக பேசுகிறத பார்த்தா நீங்கள் எதோ வேலை பார்த்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா எல்லாம் நான் தான் அப்படின்னதும், சூப்பர் மாமா சூப்பரு, ஆனால் நீங்கள் என்ன இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, எல்லாம் என் மாப்பிள்ள இருக்க தைரியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொல்ல, எங்கிட்ட வந்துட்டு சாமுடி சரி இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வச்சிருந்தா தப்பு, இப்போ என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்ல, ஏமா இப்படிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் பெரியவங்க உங்ககிட்ட வந்து இப்படி வீடு தேடி வந்து கெஞ்சிட்டு இருக்காங்களே, ஏன் அவங்கள மதிக்க மாட்டிக்க? இப்படி தான் பேசுவியா நீ அப்படின்னு சொல்ல, நான் தான் இந்த பொம்பளை வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சனா, இவ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்துக்கிட்டு இருக்கா, ஒழுங்காக இங்கேருந்து போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு ரூமுக்குள்ளே போகிறாங்க. இதை பார்த்து மயில் வந்துட்டு, என்னம்மா அத்தை ரூமுக்குள்ளெல்லாம் போகிறாங்க, எதுவும் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துட போகிறாங்களோ அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் எங்கள் அம்மா பயப்படுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து நீட்டுறாங்க. அதை பார்த்தது எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சாமுடி சரி இன்னும் வந்துட்டு இந்த உருட்டல் மெட்டலுக்குலாம் பயந்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா? அதெல்லாம் மலையேறி போச்சு. நாங்களே ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஏதோ 2 பயந்து இருந்தா ரொம்ப தான் ஓவரா போய்கிட்டு இருக்க. அப்படியெல்லாம் நீ துப்பாக்கியை காமிச்சது என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அக்கா நீ கொஞ்சம் பொறுமையாரு, என்னங்க வேணும், எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீ என்ன இவங்க கிட்ட சமரசமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி கோவப்படுறாங்க. இருக்கா எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல, சொல்லுங்கம்மா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, என் பேரனுக்கு என் பேத்தி ரேவதியை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டு படி ஏறி என் மகளை பொண்ணு கேட்டு வந்திருக்கா, அது உன் குடும்பத்துக்கு வச்சு உன்னை பார்த்தாலே எனக்கெல்லாம் பத்திக்கிட்டு வருது. என் பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல நிச்சயம் எல்லாம் பண்ணியாச்சு, கல்யாணம் நடக்கும் நல்லபடியா, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புலன்னா சுற்றுவேன் அப்படின்னு சொல்ல, வேமா காட்டி போய் தடுக்கிறாங்க. இந்த திக்கம் ரேவதி தடுக்கிறாங்க. கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு 2 வசம் விழுகுது. இங்கிட்ட வந்து காட்டி கையெடுத்து கும்பிடுறாங்க. இங்கேருந்து கிளம்பிடுங்க, பெரிய பிரச்சனை வேணாம், ஏமா நீங்களாவது கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்கள சொல்ல, அப்பா வந்துட்டு பாட்டி சொல்றாங்க, இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் நீயும் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோ சாமுடி சரி, என் பேரன் தான் உன் மருமக, அது நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து கிளம்பிடு அச்சா அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி கோவமாக இருக்காங்க. அடுத்த சைடு பாட்டி வந்துட்டு கோவிலில் இருக்கும்போது காட்டி அந்த இடத்துக்கு வர்றாங்க. என்ன பாட்டி இப்படி பண்ணிட்டீங்க, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல வேணாமா? அத்தை எவ்வளோ கோவப்பட்டாங்க பார்த்தீங்கல்ல, வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பாட்டி பண்ணுறது அப்படின்னு சொல்ல, அதுக்காக என்ன சும்மா இருக்க சொல்லியாப்பே, அந்த வீட்டில் வந்து பொண்ணு கேட்கறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, உனக்காண்டி தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி இப்படிலாம் பண்ணாதீங்க, எல்லாமே சரியாக வர நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்னு சொல்ல, அவள் என்னப்பா பண்ணிட முடியும், ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தால் ரொம்ப தான் ஓவராக போய்கிட்டு இருக்கா, இனிமேலாம் அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்க முடியாது, என் பேத்திகளை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, ஐயோ ஏன் பாட்டி, என் மனசில் அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறீங்க, இது இனிமேலாம் இப்படி பண்ணாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, பாட்டி வந்துட்டு சிரிக்கிறாங்க. இதை பார்த்தா நீங்களாம் முடிவெடுத்த மாதிரி தெரியலையே, யார் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு கேட்க, நான் தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வர்றாங்க. அப்புறம் 3 பேர் சேர்ந்துக்கிட்டு மாற்றி சரியாக தான் பண்ணியிருக்காங்க பாட்டி, இதுக்கு எதுக்கு ஓப்புறீங்க அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்கிறாங்க, பேராண்டி உனக்குன்னு ஒரு லைஃப் வேணாம் ஐயா அப்படின்னு சொல்ல, மாமா சொல்கிறாங்க,
ஆமாப்பா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ தான்ப்பா என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்றாங்க. இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் விடுங்க, மாயா மகேஷை பற்றின உண்மையை அத்தைக்கு தெரிய வைக்கணும், அதுக்கடுத்து எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஏப்பா நாங்கள் சொல்கிறதுக்கு பதில் சொல்லுப்பா, நீ இப்போ ரேவதி கழுத்தில் தாலி கட்டு, அதான் வந்துட்டு மாமாவே சொல்கிறாருல அப்படின்னு சொல்ல, என்கிட்ட எது வேணால் கேளுங்க பாட்டி, உங்களுக்காக நான் எது வேணால் செய்கிறேன், ஆனால் இது மட்டும் முடியாது, இன்னும் நான் அந்த மைண்ட் செட்டுக்கு வரல பாட்டி, என்னை வந்துட்டு விட்டுருங்க, என்னை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்பிடுற. என்னப்பா இவ எப்படி பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்ல, இப்போ தான் ஒய்ஃப் இறந்த சோகத்தில் இருப்பா, அதனால தான் இப்படி பேசுகிற போல அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்ல, அதுக்காக விட்டுற முடியுமா, கார்த்திக்கும் என் பொண்ணுக்கும் தான் வந்துட்டு கல்யாணம் நடக்கணும், இதை நான் என்னைக்கே யோசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏப்பா அவ வந்துட்டு இப்படி தான் எதனால சொல்லுவான், நம்ம எல்லாரும் ஒரு சேர்ந்து வந்துட்டு ஒரு திட்டத்தை போட்டு கார்த்திக் ரேவதிக்கு கல்யாணத்தை முடிச்சு விட்ற வேண்டிதான் அப்படின்னு சொல்ல, ஏமா நீங்கள் சொல்லிட்டீங்க இனி நடக்காமல் இருக்குமா, நம்ம வந்துட்டு அவங்கள சேர்த்து வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.